ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரைட் டெக். நல்லதாக ஒரு வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர் இதில் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, மைக் இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனோ ஒரு மொபைலுக்கு ஈக்குவலாக ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம். இதில் ப்ளூடூத் இருக்குது, வைஃபை இருக்குது, NFC இருக்குது. என்ன தான் இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபாசிலோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்கு. இதில் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் விமென்ஸ்க்கு தனியாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இந்த வாட்சில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கையில் கட்டுற வாட்ச் நம்ம 500 ரூபாய்க்கும் வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கும் வாங்கலாம், 1 லட்சத்துக்கும் வாங்கலாம். ஆனால் அதனுடைய தரம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இந்த ஃபாசில் பிராண்ட் வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இப்போ ரீசெண்டாக ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், அவங்க பிராண்ட் வேல்யூ இதில் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த வாட்சை பூட் அப் பண்ணுறது Wear OS by கூகுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுளோட ஒரு OS தான். இதில் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon Wear 3100ங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. அண்ட் இதில் இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டோரேஜ் 4GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் 1GB ரேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஸ்பிளேயில். இவங்க இதில் டிஸ்பிளே என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் அமால்டு பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் 328 PPA வரைக்கும் நமக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது. இது ஒரு டச் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ண ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு நிறைய சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கூட லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, அதாவது மைக் இருக்குது. ஸோ இந்த வாட்சை நீங்கள் ஒரு மொபைலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கால் அலர்ட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்ச் உங்களுக்கு வைப்ரேஷன் டோன் உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். அண்ட் இதில் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இதில் கேரோஸ்கோப் கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளூடூத் 4.2 கொடுத்துருக்காங்க, NFC இருக்குது அண்ட் வைஃபை ஃபெசிலிட்டி ஆல்சோ இருக்குது. தென் ஆட்டோமேட்டிக்லி ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லும்போது இது ஸ்மார்ட் பேண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ரேட் சென்சாரை உங்களோட ரிஸ்ட்லேருந்து அது சென்சார் பண்ணி டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு இது ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இவங்க இதில் பேட்ரி நல்ல ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், அதாவது 50 நிமிஷத்தில் இந்த பேட்ரி ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 டே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு சார்ஜ் டவுன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பவர் சேவிங் மோடும் பேட்டரி லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதனுடைய பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ரிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சை நீங்கள் அதில் சார்ஜ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, மற்ற ஒயர்லெஸில் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 50 நிமிஷத்தில் இது ஆல்மோஸ்ட் 80 to 100% ரீச் பண்ணிடுது. ஸோ உங்களுக்கு வாட்ச் சார்ஜ் பண்ணுற டைம் ரொம்பவே சேவ் ஆகும். குயிக்காக நீங்கள் சார்ஜ் பண்ணி குயிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க இதில் எக்கச்சக்கமான வேரியன்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் மென்ஸ்க்கு தனியாகவும் விமென்ஸ்க்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் எல்லா வாட்சும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷனை உடையதாக இருக்கிறது. ஒன்லி இந்த டிசைன்ஸ் அண்ட் கலர் மட்டும் டிஃபர் ஆகுது. எஸ், இதில் என்னென்ன சென்சார் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது நீங்கள் ஸ்விம்மிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணிக்குள்ளே இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் 3 ATM கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரில் நீங்கள் ரொம்ப நேரமும் யூஸ் பண்ண முடியாது. வாட்டர்லேருந்து நீங்கள் அலர்ட்டாக ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் பேசுகிறது இதெல்லாமே நீங்கள் அவுட் சைடில் பேசுகிறது தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, இந்த வாட்சை வாங்கணுன்னா உங்கள் மொபைலில் குறைந்தபட்சம் Android 6 வெர்ஷன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் Android 10, 11 இருக்கிறோம். நீங்கள் Android 4 யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாட்ச் அந்த மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இது Android மட்டும் இல்லை, iOSக்கும் இது பயன்படும். iOS 12 அந்த வெர்ஷனுக்கு மேலே யூஸ் பண்ணுற எல்லா மொபைல்லையும் இந்த வாட்ச் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த வாட்சோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேஸ் 44 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் 22 அதாவது ஸ்ட்ராப்பை இன்டர்சேஞ்சபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க இதில் 2 விதமான ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துரு பிடிக்காத ஸ்டீல் தான். அண்ட் சிலிக்கான் ஸ்ட்ராப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஃப்ளெக்சிபிள், உங்களுக்கு ஈஸியாக பிரேக் ஆகாது, கட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிராண்டோட வேல்யூ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீலோடராக நிறைய ஆப்ஸ் இன்பில்டாக வச்சுருக்காங்க. அதாவது பேட்ரி ஆப்டிமைசேஷன், அலாரம் அர்ஜென்ட்டாக பண்ணுறது, கேலண்டர், உங்களுடைய கார்டியோ ஹார்ட் லெவல் செக் பண்ணுறது, ஹார்ட் பீட் செக் பண்ணுறது, கார்டியோகிராம், கான்டாக்ட்ஸு, ஃபோன் டயலர் ஆப்பு, ஃபேஸர் ஆப்பு, கூகுள் அசிஸ்டண்ட், எல்லாருடைய கூகுள் ஆப்ஸ், ப்ளே ஸ்டோர் அண்டு
நைக் ரன் கிளப், நூன் லைட், ஸ்மார்ட் பேட்ரி மோட்ஸு, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஆப்ஸ் அண்ட் டைமர், டிரான்ஸ்லேஷன், வெல்னஸ் ஆப், ஸ்லீப் ட்ராக்கிங், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான இன்பில்ட் ஆப்ஸ் கொடுத்துருக்குது, ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த வாட்சோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கொஞ்சமே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா ஒரு மொபைலுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரைஸ் அரௌண்ட் 18,000 வருது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய பெஸ்ட் பை லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வாட்ச் உங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது வாங்கினா என்னென்ன யூசேஜ் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்சை நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள்.